ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி மில்க் பவுடர் ரெட் பண்ணாமைக்கு கோதுமை மாலை நல்ல டேஸ்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் வந்திருக்குதுண்டு. இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மில்க் பவுடர் ரெட் பண்ணாமலே இவ்வளோ ஈஸியாக குலாப் ஜாமுன் செய்யலாமா அப்படின்ட்டு நீங்களே புதினப்படுற அளவுக்கு நல்ல ஈஸியாகவே இது செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ ஆட் பண்ணினாலுமே நல்லா இருக்கும். வாசம் இல்லாத நல்ல ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வறுத்து விடுறேன். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது 1 கப் சொட்டி 3 மினிட்ஸ் இதை வறுத்தெடுத்தாலே போதும். நீங்கள் இதை விட கொஞ்சம் கூடுதலாக செய்கிற அப்படின்னாலும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே வறுத்தெடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிக்குது. இப்போ இதை அப்படியே நான் வேறையாக மாற்றுறேன். இதை வறுத்தெடுத்திக்கிற சொட்டி இது கொஞ்சம் கட்டிப்பட்டமாகி கேட்கும். இந்த கட்டியெல்லாம் நான் இந்த மாதிரி கொஞ்சம் உடச்சி விடேன். உங்களுக்கு இந்த கோதுமையோட கலரை பார்க்க கொலைக்க விளங்கும். லைட் ப்ரௌன் கலருக்கு வந்திக்குது. நீங்கள் மிச்சம் கூடுதலாக டார்க் ப்ரௌன் கலருக்கு மாக்கிடவான லைட் ப்ரௌன் கலருக்கு மாதிரியே எடுத்துக்கோங்க. இது அந்த கோதுமையோட கலரை விட கொஞ்சம் லைட்டான ப்ரௌன் கலருக்கு வந்தாலே போதும். நீங்கள் டார்க் ப்ரௌன் கலருக்கு நீங்கள் வறுத்து எடுத்துட்டீங்கன்னா சம்டைம் இந்த குலாப் ஜாமுன் கசக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதோட கலரையும் பார்த்து நீங்கள் கணக்கான இதுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா வடித்து விடுறேன். இதில் இந்த கட்டிக்கிற சொட்டி இந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா உடைச்சி விட்டு இதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் கப்பி வந்திக்குது. இப்போ இது எங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இதில் பேக்கிங் சோடா சரியாக 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதாவது ஆப்ப சோடா. இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த கோதுமாவை நாங்கள் வறுத்திக்கிற சொட்டி இது நல்ல மணமாக மிக்குது. நாங்கள் இதை வறுத்து குலாப் ஜாமுன் செய்யக்குள்ளைக்கு தான் குலாப் ஜாமுன் மில்க் பவுடரில் செஞ்ச மாதிரி நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாக மிக்கும். இப்போ இதில் நான் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பட்டரை கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த பட்டரை நல்லா மாலை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மா எல்லாத்துலேயுமே நல்லா இந்த பட்டர் மிக்ஸ் ஆகணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நான் மில்க் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் மில்க்கையும் ஒரே அடி ஆட் பண்ணாமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டான டோவாக நீட் பண்ணி எடுக்கிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட மில்க் இல்லை அப்படின்றால் 1/2 கப் வாட்டரில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஊற்றி இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணுற அப்படின்றாலும் சும்மா வார்ம் வாட்டரில் நீங்கள் மில்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்லித்தர அளவுகளெல்லாம் வச்சு இதே மெத்தடுக்கு நீங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நல்ல பெர்ஃபெக்டாகவே வரும். இதை நான் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் மிச்சம் இறுக்கமான பதத்துக்கு நீட் பண்ணி எடுக்கப்படாது. இது கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக தான் நீக்கணும். கொஞ்சம் லூஸான பதத்துக்கு தான் நீக்கணும். அப்போ தான் இதை குலாப் ஜாமுன் செய்யக்கொள்ளைக்கு இது நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இறுக்கமாக நீட் பண்ணிட்டீங்கன்னா குலாப் ஜாமுன் சாஃப்டாக வராது. இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வைக்கிறேன். இங்காலி இப்போ அடுத்தது சுகர் சிரப் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். சுகர் நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலும். இப்போ இதை நல்லா காய்ச்சி எடுக்கணும். இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இதில் பதம் எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிச்சு இந்த சுகர் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். 5 மினிட்ஸ் ஆகிட்டுது. இந்த டோ கொஞ்சம் நல்லா ஊறி வந்திக்குது. இப்போ தான் இந்த மாதிரி நல்ல ஷேப்பான குட்டி குட்டி போல்ஸாக பிடிச்சி எடுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் கையில் தடவிட்டு தான் நான் பிடிச்சி எடுக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ இல்லை அப்படி இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல போல்ஸை ஷேப்பாக பிடிச்சி எடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஷேப்பாக பிடிச்சி எடுத்துக்கோங்க, ஒரு வெடிப்பும் இல்லாத மாதிரி.
நான் இதை சின்ன சின்ன போல்ஸாக 33 போல்ஸ் பிரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த சைஸுக்கு வேணும்னாலும் பிரித்து எடுக்கலாம். நீங்கள் சின்ன போல்ஸாக பிரித்து எடுத்தீங்க என்றால் இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூட இது குயிக்காக வெந்துடும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸ்டவை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயிலுமே மிச்சம் ஹீட் ஆகிக்கப்படாது, சும்மா நார்மலாக தான் நீக்கணும். இதில் உங்களுக்கு போடக்கலைக்கே விளங்கும், இந்த ஆயில் வந்து மிச்சம் ஹீட் இல்லை. நார்மலாக மில்க் பவுடரில் நீங்கள் எப்படி குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி தான். அப்போவும் நீங்கள் மில்க் பவுடரில் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த கோதுமால் இதுக்கு செஞ்சுக்கிற சுட்டி இதை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது நீங்கள் மிச்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணினால்தான் உள்ளுக்கும் நல்லா வெந்து வரும். சம்டைம் வந்து நீங்கள் இதை குயிக்காக ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியேக்கும் குயிக்காக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், உள்ளுக்கு வெந்திக்காது. அந்த டைமுக்கு குலாப் ஜாமுன் டேஸ்ட் ஆகிக்காது. நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுலேயே மிக்குது இந்த குலாப் ஜாமுன் நல்ல டேஸ்ட்டாக வரதுக்கு. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை சுகர் சிரப்பில் எட் பண்ணணும். ஏற்கனவே சுகர் சிரப்பு வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ இதை குலாப் ஜாமுன் போடுறதுக்கு இதை மறுபடியும் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 கொதி கொதிச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்டோடைய வந்து குலாப் ஜாமுன் எட் பண்ணுறேன். சுகர் சிரப் நல்ல சூட்டோடிக்க கொலைக்கி நீங்கள் குலாப் ஜாமுன் எட் பண்ணினால்தான் இந்த சுகர் சிரப் வந்து அப்படியே குலாப் ஜாமுன் உள்ளுக்கு இறங்கி நல்லா ஊறி வரும். இப்போ இதை அப்படியே மூடி விட்டு ஒரு 4 ஹவருக்கு இதை அப்படியே ஊற வைக்கிறேன். இப்போ இது நல்லா ஊறி வந்திக்குது. ஒரு 4 ஹவருக்கு அப்புறமா தான் இதை பார்க்குறேன். பாருங்கள், இது அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்திக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.